ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து ஸ்டைலில் குஞ்சு கருவாட்டு குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கைப்பிடி அளவு குஞ்சு கருவாடு எடுத்து அதை மிதமான சூட்டில் வறுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஊறினா தான் அதில் இருக்கிற அடுக்கெல்லாம் போகும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாக காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலை தலையும் கட் பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அதனால் நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்குறதுக்குள்ளே நம்ம குஞ்சு கருவாடு சுத்தமாக கழுவி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அதில் கல் தூசி எல்லாம் இருக்கும். அதனால் ஒரு 2 டைம் சுத்தமாக கழுவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கூடவே புளி ஒரு சின்ன சைஸில் ஊற வச்சுக்கோங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து வச்சாச்சு. இதில் என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிளகாப்பொடி தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து சக்தி கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் சக்தி கொத்தமல்லி தூள் நம்ம போட்டுக்கிறோம். கிராமத்தெல்லாம் அதுக்குன்னு செலவுத்தூள் அரைச்சி வச்சுருப்பாங்க. அது இல்லாதனால நான் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து சீரகப்பொடி கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பொடியெல்லாம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த குஞ்சு கருவாட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். குஞ்சு கருவாடு போட்டதுமே வணக்கி விட்டு அதில் பெப்பர் பொடி போட்டு அப்படியே சாப்பிட்லாம். அதுவும் சூப்பராக தான் இருக்கும். இது குஞ்சு கருவாடு வறுத்து சாப்பிட்றது. ஆனால் நம்மளுக்கு குழம்பு வேணும்னா இதில் புளி தண்ணி ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அதுதான் குஞ்சு கருவாட்டு குழம்பு. இப்படியும் இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இதில் பெப்பர் தூவி சாப்பிட்டோம்னா இதுதான் குஞ்சு கருவாடு வறுத்தது. இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி உள்ளே சேர்த்துக்க போகிறோம். புளி தண்ணி இப்போ ஆட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு மேலே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தமாரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்தமாரி வந்ததும் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே சாப்பாட்டுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் முட்டை உடச்சி ஊற்றி வேக வச்சு சாப்பிட்லாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் முட்டை 2 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். அப்படியே விட்டிங்கன்னா அது சரியாக வேகாது. அதனால் நல்லா முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. வேக விட்டு எடுத்ததும் நம்மளுக்கு சுவையான கிராமத்து ஸ்டைலில் குஞ்சு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சாப்பாட்டுக்கு நம்ம வச்சு சாப்பிட்டோங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.